எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். உடைச்சு ஊத்துன முட்டை பிரியாணி தான் இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். இந்த பிரியாணி உண்மையாவே சூப்பரா வந்திருந்துச்சு. டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. சும்மா முட்டைய முழுசா போடாம இப்படி முட்டைய உடைச்சு ஊத்தி செஞ்சா இதோட டேஸ்ட் நல்லா காரசாரமா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. இப்ப பாரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படி செய்யறதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி உடைச்சு ஊத்துன முட்டை பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை பிரியாணியோட ரெசிபி நான் போடுறேன் பாருங்க. இது கூடவே நான் கொஞ்சம் லெமன் ரைஸும் நான் பண்ணியிருந்தேன். அப்பா லெமன் ரைஸ் கேட்டிருந்தாங்க. லெமன் ரைஸ் கூட தொட்டுக்க வந்து நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸுக்கும் நெத்திலி கருவாடு ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக கொஞ்சோண்டு நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து முட்டை பிரியாணிக்கு தயிர் பச்சடி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக நம்ம வீட்டில் இன்றைக்கி மாம்பழம் இல்லை, ஐஸ்கிரீம். உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நமக்காகவாது ஒரு நாள் செய்யுங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல சாப்பாடோடு உங்களை பார்க்குறேன். பாய்ப்பா.